கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் திருமணம் முடிந்து குழந்தையை தோளில் சுமந்தவாறு கல்லூரிக்கு வருகை புரிந்து பட்டப்படிப்பு பயிலும் நரிக்குறவ இன சமூக பெண்மணிக்கு அரசு வேலை வழங்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி 7 மாந்திடல் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவ இன சமூகத்தை சேர்ந்தவர்கள் சந்தியா சுரேஷ் தம்பதியினர். இவர்களுக்கு விஷ்ணு என்ற 11 மாத கைக்குழந்தை உள்ளது. சுரேஷ் BA எக்கனாமிக் படித்து முடித்திருந்த நிலையில் தனது மனைவி சந்தியாவும் BA தமிழ் படித்து முடித்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து மனைவியை மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கும்பகோணம் ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மேற்படிப்பை படிக்க வைத்துள்ளார். தினசரி திருவலஞ்சுழியில் இருந்து ஐயம்பேட்டைக்கு சந்தியா தனது 11 மாத கைக்குழந்தையை தோளில் சுமந்தபடி கல்வி பயில வருவது காண்போரை நிகழ வைத்துள்ளது. மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் ஐயம்பேட்டை ஸ்டார்லைன் காலேஜில் BEd செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு வரேன். எங்களோட இனம் நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண். நாங்கள் கல்யாணம் ஆனாலே எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் என்னை சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் காலேஜில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. காலேஜ் போகிற நேரத்தில் ஈவினிங் போயிட்டேன்னா நான் மட்டும் படித்தா போதாது, என்னோடய பசங்களும் படிக்கணும், அப்போ தானே அவங்க சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிட்டு ITKயில் சேர்த்து விட்டாங்க. ITK இல்லம் தேடி கல்வினா நம்ம வீட்டில் உட்கார வச்சு பாடம் நடத்துறது. அந்த பசங்களுக்கு விளையாட்டு மூலமாக நாங்கள் பாடம் நடத்துவோம். கொஞ்சம் நேரம் பேசுவோம், கொஞ்சம் நேரம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க கற்றுப்பாங்க, என்ன நடத்தணும்னு அவங்க கற்றுப்பாங்க. அப்படி இருக்கும் ITKயில். அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும். தினத்தை முன்னிட்டு நாங்களும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திமுகவை பற்றி மற்றவர்கள் பேச திமுக வளர்ந்து கொண்டே இருக்கும் என கோவையில் அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்துள்ளார். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் வரும் 13ஆம் தேதி பொள்ளாச்சி தமிழக அரசு மூலம் 20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிகள் நாட்டு விழா, கட்டிடம் முடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதையொட்டி விழா நடக்கும் மேடை அமைக்கும் பணியை குறித்து அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் தான் திமுக வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனவும், அரசு விழா இருந்தாலும் மாற்றுக் கட்சியினரும் இதில் பங்கேற்கலாம் என தெரிவித்தார். 20,000 பேர் பயனாளிகளாக இங்கே வர இருக்கிறார்கள். அதற்காக பந்தல் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அல்லாமல் முதலமைச்சர் வருகிறார் என்ற காரணத்தால் கூட்டம் அதிகமாக வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம், ஏற்கனவே நடந்த 2-3 நிகழ்ச்சியில் அந்த கூடுதலாக வந்த கூட்டத்துக்கு நாங்கள் பந்தல் ப்ரொவைட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. வெயிலில் நின்னாங்க. எனவே அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போது வரணும்னு நினைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அந்த 20,000 பயனாளிகள் தான். மற்றவங்களை நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது, எல்லோரும் வந்துடுவாங்க. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் சன்னதி தெருவில் அமைந்துள்ள சங்கு தீர்த்த குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கும் சங்கு இன்று குளக்கரையில் தோன்றியதால் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் மலைக்கோயில் மற்றும் தாழக்கோயில் எனப்படும் பக்த வச்சலேஸ்வரர் கோயிலில் சங்கு தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறந்து வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு பிறக்கும் சங்கு குளக்கரை ஒதுங்கியதும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறந்தது. இதை பார்த்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் குளக்கரையில் சங்குக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குளக்கரையில் உள்ள மண்டபத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் தரிசனத்திற்காக சங்கு வைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 1,02,00,000 மதிப்புடைய 2 கிலோ தங்க கட்டிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் மூலம் பெரிய அளவில் தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை விமான
விமான நிலையத்தில் கிரவுண்ட் ஸ்டாப் எனப்படும் தரை கட்டுப்பாட்டு பராமரிப்பு பிரிவில் பணியாற்றும் விமான நிலைய ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் அந்த விமானத்திற்குள் அவசரமாக ஏறி சிறிது நேரத்தில் அவர்கள் விமானத்தின் பின்பக்கம் வழியாக தரைப்பகுதிக்கு இறங்கி வந்தனர். இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் அழைத்து பரிசோதித்த போது அவர்களுடைய உள்ளாடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க கட்டிகள் அடங்கிய பார்சல்களை கைப்பற்றினர். பின்னர் ரூபாய் 1,02,00,000 மதிப்பிலான 2 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.